எதிர்வருகின்ற வாரத்தில் இந்த நாட்டினுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வருகை தர இருப்பதாக நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக அறிகின்றோம். இருந்தாலும் ஜனாதிபதி அவர்கள் நாங்கள் வரவேற்கின்றோம். இருந்தபோதும் இந்த மாவட்டத்திலே, எமது மட்டக்களப்பு மாவட்டத்திலே இந்த வருடம், அதாவது இந்த சிறுபோகத்திலே பாரிய இன்னல்களை இந்த விவசாயம் பயிற்சியை மேற்கொள்கின்ற நாங்கள் அல்லது எங்களுடைய விவசாய பெருமக்கள் பாரிய அசௌகரியங்களை சந்தித்து இந்த விவசாயத்தை செய்ய வேண்டிய ஒரு சூழல் காணப்படுகின்றது. உதாரணத்துக்கு யூரியா உரமானது போதுமான அளவு இந்த மாவட்டத்திலே விவசாயிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படுவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கின்றது. அதே நேரம் சந்தையிலும் இந்த யூரியா உரங்கள் அண்மை காலமாக காணப்படாத உரங்கள் தற்பொழுது சந்தைக்கு வெளியே வந்திருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் விவசாய திணைக்களம் பரிந்துரைக்கின்றது ஒரு ஏக்கருக்கு 120 கிலோ ரசாயன உரங்களை பயன்படுத்தும் பட்சத்தில் தான் அந்த பயன் உச்சகட்டமான பூரணத்துவமான விளைச்சலை லாபத்தை விவசாயிகள் அடைய முடியும் என்று. ஆகவே இந்த தற்பொழுது இந்த அரசாங்கத்தாலே சொல்லப்படுகின்றது, விவசாயிகளுக்கு வழங்கப்படுகின்றது வெறுமனே 50 கிலோ யூரியா உரத்தை மாத்திரம்தான் வழங்கப்படுகின்றது. அதுவும் 10,250 ரூபாய்க்கு வழங்கப்படுகின்றது. ஆகவே வெளி மார்க்கெட்ல பார்த்தால் இந்த உரங்கள், அந்த யூரியா உரங்களை கலர் மாற்றி, அதாவது பச்சை கலர், சிவத்த கலர் என்று கலரை மாற்றி 20 கிலோ அல்ல 25 கிலோ உரத்தினை 8,000 தொடக்கம் 8,500 வரைக்கும், 7,000 தொடக்கம் 8,000 வரைக்கும் வழங்கப்படுகின்றது. நேற்றைய பதிவின்படி ஒரு அந்த யூரியா உரத்தினுடைய விலை 18,000 ரூபாயாக வெளி மார்க்கெட்டில் விற்பனையாகி கொண்டிருக்கு. அதுவும் குறிப்பிட்ட ஆளுக்கு தான் இந்த உரம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கு. ஆகவே நாங்கள் இந்த நாட்டினுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்களிடமும் கௌரவ விவசாயத்துறை அமைச்சரிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இந்த போதுமான அளவுக்கு இந்த யூரியா உரத்தை விவசாயிகளுக்கு தந்துதவ வேணும். குறிப்பாக இதுவரைக்கும் டிஎஸ்பி உரங்களின் இறக்குமதி இல்லை. அதே நேரம் எம்ஓபி இந்த இறக்குமதி இல்லை. இப்ப எம்ஓபியை பார்த்தா கடந்த காலங்கள் இறக்கியிருந்த உரத்தை வச்சுக்கொண்டு சில ஏபிசிகள் ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ 5 கிலோ என்ற வகையில கொடுத்துக்கொண்டு, இது போதுமான விளைச்சலாக காணப்படாது, போதுமான உர விநியோகமாக காணப்படாது. ஆகவே இந்த ஜனாதிபதியால் இந்த அமைச்சர் நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நீங்க முதலாவது விவசாய திணைக்களத்தை கூப்பிட போகணும். விவசாய திணைக்களத்தை கூப்பிட்டு மாவட்டத்துக்கு மாவட்டம் இந்த ரசாயன உரம் பிரயோகம் வந்து வித்தியாசப்படும். குறிப்பா மட்டக்களப்பு மாவட்டத்தை பார்த்தமா இருந்தால் பண்டல் மண், மணல் மண் போன்ற நிலப்பரப்புகள் காணப்படுகின்றது. அப்ப பண்டல் மண் நிலப்பரப்புகளுக்கு அல்லது மணல் மண் நிலப்பரப்புகளுக்கு இந்த 120 கிலோவும் கூட காணாத, போதிய அளவு காணாமல் இருக்கின்றது. ஆகவே தயவு செய்து இந்த உரத்தினை ஏற்கனவே வழங்கப்பட்டது போன்று இந்த ஏபிசிகள் ஊடாக இந்த அரசாங்கம் மிக துரிதமாக விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதை அன்பாக கேட்டுக்கொள்வதோடு, குறிப்பாக விவசாயத்திலே ஏற்படுகின்ற சிக்கல்களை எடுத்துக்கொண்டால் வாகன உதிரி பாகங்களிலிருந்து அது எரிபொருட்கள் இருந்து அதிகூடிய விலையாக காணப்படுகின்றது. குறிப்பாக சொல்ல போனால் மண்பட்டியின் விலை கூட இன்று இந்த அதி கூடிய அளவு காணப்படும். ஒரு மண்பட்டி வாங்கணும் ஒரு விவசாயி 2,500 தொடக்கம் 2,700 ரூபாய் வரைக்கும் செலவு செய்ய வேண்டியிருக்கு. கடந்த காலங்களை பார்த்தா அப்படி இல்லை. ஆகவே எல்லாத்தையும் இந்த நாட்டிலே இறக்குமதி என்ற போர்வையில் இறக்குமதி செய்து போட்டு கடைசியாக எல்லா வரியையும் அல்ல எல்லா சுமையும் விவசாயிகள் மீது ஏற்றுவது என்பது ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு அரசாங்க கட்டமைப்பாகும். ஆகவே இந்த அரசாங்க கட்டமைப்பில் இருந்து முழுதாக அரசாங்கம் வேறு திட்டங்களை கொண்டு வந்து இந்த விவசாயிகளுக்கு மானிய அடிப்படையில இன்னும் பல நல்ல காரியங்களை செய்யணும் என இந்த அரசாங்கத்தை அன்பாக கேட்டுக்கொள்வதோடு, குறிப்பாக இந்த நெல்லின் விலை, காஞ்ச நெல் ஒரு மூடையின் 66 கிலோ விலையாக மட்டக்களப்பு மாவட்டம் தற்பொழுது காணப்படுகின்றது. 6,000 ரூபாய் தொடக்கம் 5,800 தொடக்கம் 6,000 ரூபாய் வரைக்கும் தான் காணப்படுகிறது. ஆகவே இந்த சம்பாரிசி நாட்டிலே வெளிநாட்டிலே இருந்து இந்தியாவிலிருந்து பொன்னி சம்பா என்ற பெயரில் ஒரு சம்பாரிசை இறக்குமதி செய்திருக்கின்றார்கள் இந்த அரசாங்கம். அப்ப இந்த இந்த அரிசி இறக்குமதி செய்ததன் காரணமாக அங்காடி வியாபாரிகள்கிட்டையும், அதாவது சூப்பர் மார்க்கெட்டுகள்லையும், கொப்சிட்டி போன்ற இடங்களிலேயும் இந்த அரிசிக்குரிய விலை வித்தியாசமானது 20 ரூபாயா காணப்படுகின்றது. அதாவது அங்காடி வியாபாரிகள்கிட்ட 10 ரூபாயாகவும் சூப்பர் மார்க்கெட்டுகளில் 20 ரூபாயமாக இந்த விலை கூட்டி காணப்படுகின்றது. அப்ப எங்களுடைய மக்கள் அல்லது இந்த நாட்டினுடைய மக்கள் என்ன செய்யறாங்க, பெரிய வித்தியாசம் இல்லை தானே. அப்ப அதுக்காக இந்த அரிசி வாங்கி அவர்கள் தங்கள் உணவு தேவைக்கு பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். ஆகவே இந்த அரசாங்கம் ஒன்றில் இந்த இலங்கை திருநாட்டிலே பொன்னி சம்பா அரிசி உற்பத்தி செய்யக்கூடிய நாடாக மாற்றப் போகின்றதா? எங்களோட பாரம்பரிய இனங்கள் எல்லாம் அழித்து இந்த பொன்னி சம்பா இனத்தை மாற்ற போகணும். உதாரணத்துக்கு சோழன் போன்ற விதைத்தானியங்கள், அதாவது சிறுதானியங்கள்லாம் இன்று எங்களுடைய பாரம்பரிய இனங்கள் அழிந்து விட்டது. ஆகவே வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சோழன் விதைகளை நாங்கள் கொள்வனை செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. அதுக்கு படைப்புழு என்கின்ற அதிகூடிய செலவு தானங்கள் ஏற்பட்டு கொண்டு
இதை விட இந்த வருடம் வெள்ளாமைக்கு, அதாவது எங்களோட விவசாய வேளாண்மைக்கு கூட படைப்புழு தாக்கம் மிக பாரிய அளவில் ஏற்பட்டது. அப்ப இப்படியான இடர்பாடுகளுக்கு மத்தியில் இந்த வேளாண்மையை நாங்கள் செய்து இதை எந்த அளவுக்கு விற்பனை செய்கிறது என்கின்ற கேள்வி எழுகின்றது. ஆகவே தயவு செய்து இந்த நாட்டினுடைய அரசாங்கத்தில் நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற 20ஆம் தேதி அளவிலே தாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வருவதாக நாங்கள் அறிகின்றோம். நாங்கள் உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். விவசாயிகள் சார்பாக நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். வருகின்ற போது இந்த பகுதியில் இருக்கின்ற யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் எல்லாம் விவசாயம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கு. இந்த விவசாயத்தில் செய்கின்ற போது யானையினுடைய தாக்கம், சரியான நீர் பற்றாக்குறை, போதிய அளவு குளங்கள் கட்டமைப்பு இல்லாத, நீர் கட்டமைப்பு இல்லாத ஒரு தன்மை, அதிகூடிய வறட்சித்தன்மை, இப்படியான சிரமத்துக்கு மத்தியில் நாங்கள் விவசாயத்தை செய்கின்றோம். இந்த வருடம் தற்பொழுது மழை கிடைத்து இருக்கின்றது. இதுக்கு முன்பெல்லாம் எங்களோட வயலிலே பிரயோகிக்கப்பட்ட யூரியா உரங்கள் எல்லாம் முழுதும் வெயிலிலே அது பறந்து விட்டது. ஆகவே இப்படியான சிக்கலுக்கு மத்தியில் நாங்கள் இந்த விவசாயத்தை செய்கின்றோம். வருகின்ற ஜனாதிபதி அவர்கள் இந்த விவசாய மக்களை அனுசரித்து விவசாயிகளோடு, விவசாய சங்கங்களோடு சேர்ந்து, விவசாய பிரதிநிதிகளோடு சேர்ந்து, விவசாய சம்பளங்களோடு சேர்ந்து ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தை இந்த நாட்டுக்கும் இந்த பகுதியும் கொண்டு வந்து இந்த இலங்கை ஒரு தன்னிறைவான பூமியாக மாற்றுறதுக்கு தங்களாலான அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, குறிப்பாக விவசாயிகள் தங்களோட பிரச்சனைகளை இந்த அபிவிருத்தி குழு கூட்டங்களை கதைச்சிக்க முடியாமல் இருக்கின்றது. குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே பார்த்தால் விவசாய சம்பளங்கள் அல்லது விவசாய கொமிட்டியின் குழுக்களின் தலைவர்கள் போய் பேச முடியாத காரணம் இருக்கின்றது. ஏனென்றால் எங்களுக்கு அவர்களால் அழைப்பு விடுக்கப்படுவதில்லை. இது அழைப்பு விடுக்கப்படாத காரணம் என்னென்று உரிய அதிகாரிகளும் கேட்கின்ற போதோ அபிவிருத்தி குழு தலைவர் எழுத்து மூலமான அறிக்கை முன்பே கேட்கிறாக அவங்க சொல்லுகின்றார்கள். ஆகவே நாங்க அறிக்கை கொடுத்து எங்களை அவங்க கூப்பிடுறா ஒரு விசாரணைக்கு கூப்பிடுகின்றார்கள் போன்றுதான் தெரிகின்றது. ஆகவே நாங்கள் எழுத்து மூலம் கொடுத்து எங்களை கூப்பிடுறா ஒரு விசாரணை கூப்பிடணும். அப்படி அல்ல அபிவிருத்தி குழு கூட்டம் இதுக்கு முன்பெல்லாம் நடந்தது. மக்களுக்கான அபிவிருத்தி குழு கூட்டமாக இருக்க வேண்டும் எதிர்காலத்திலே இந்த மாவட்டத்திலே. விவசாய சம்பளனோ அல்ல விவசாய பிரதிநிதிகள் அல்ல ஏனைய அமைப்புகளின் பிரதிநிதிகள் எழுத்து மூலம் கொடுத்து இந்த பிரச்சனைக்கு நாங்கள் கதைக்கப்படும் என்று எந்த மக்கள் பிரதிநிதியும் தந்த நேரத்தை செலவழித்து மக்களுக்காக வேலை செய்யணும். சம்பளம் இல்லாம மக்களுக்கு வேலை செய்யணும். நாங்கள் எந்த வகையிலையும் அப்படி கடிதம் கொடுத்து நாங்கள் முன்கூட்டிய கடிதம் கொடுத்து நாங்கள் போக வேண்டிய தேவை ஏற்படாது. ஆகவே தயவு செய்து இந்த ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வரோம். இந்த அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நடக்கின்ற போது உண்மையிலே ஏபிசின்ற குழுக்களை கூப்பிட வேணும். அதே மாதிரி கிராமாபிவிருத்தி சங்கங்களை கூப்பிட வேணும். சிவில் செயற்பாட்டாளர்களை கூப்பிட வேணும். மக்கள் நலம் விரும்பிகளை கூப்பிட வேணும். அப்ப இதெல்லாம் சேர்ந்து அரசியல்வாதி, அரசியல் தலைவர்கள், அரசு அதிகாரிகள் சேர்ந்து இந்தந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வான்ற இந்த மாவட்டத்தை எப்படி கட்டி எழுப்புறன்றத எதிர்காலத்துல இதை பற்றி யோசிக்க வேணும். ஆகவே தயவு செய்து வேணுமென்றே விவசாய பிரதிநிதிகளை இந்த அரசாங்கம் புறக்கணிக்கிறதோ என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே தயவு செய்து இந்த அரசாங்கத்தை நாங்க ஆதரிக்கிறோம். இந்த அரசாங்கத்தோடு நாங்கள் சேர்ந்து பயணிக்கிறோம். ஆகவே எங்களுடைய பிரச்சனை, இந்த விவசாயிகளுடைய பிரச்சனையும் இந்த அரசாங்க கருத்தில் கொண்டு ஒரு நல்ல தீர்மானத்தை தர வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். கடந்த காலங்களில் ஒப்பிடுகையில் எதிர்க்கட்சியில் இருக்கும்போது விவசாயிகளுக்காகவும் தொழிற்சங்கங்களுக்காகவும் ஒரு இடதுசாரி கட்சியாக இருந்து கொண்டு குரல் கொடுத்து பாரிய அளப்பெரிய சேவையினையும் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளினுடைய எதிர்கால வாழ்க்கைக்காகவும் அரும்பாடுபட்டு உழைத்தார்கள். அதனால்தான் இன்றைய இளைஞர்கள் அப்போது இருந்த எதிர்க்கட்சியில் இருந்த இன்றைய ஆட்சியாளர்களை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக பாடுபட்டார்கள். ஆனால் ஆட்சி சிம்மாசனம் ஏறியதும் என்ன காரணமோ தெரியவில்லை, பலதரப்பட்ட நன்மையான விடயங்களையும் நல்ல காரியங்களையும் எங்களுடைய நாட்டிலே சிறப்பான திட்டமிடலோடு மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் நல்ல ஒரு அமைச்சரவையும் நிறுவி நாட்டினை நிர்வகித்துக் கொண்டு சென்றாலும் உண்மையிலே இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயத்துறையிலே எந்தவித ஒரு மாற்றமும் இடம்பெற்றதாக விவசாயிகளாகிய எங்களால் உணர முடியவில்லை. குறிப்பாக இந்த நாட்டிலே பார்த்தால் 2025ஆம் ஆண்டு நெல் உற்பத்தியில் 5.05 மில்லியன் மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யப்பட்டிருந்தது. இருந்தாலும் 2024ஆம் ஆண்டு ஒப்பிடும்போது 7.6% அதிகரித்திருக்கின்றது. ஆனால் விளைச்சல் அதிகரித்த வேளையிலும் 2 ஆண்டுகளோடு ஒப்பிடும்போது 152.6% கூடுதலான இறக்குமதியினை தற்போதைய ஆட்சியாளர்கள் அரிசி இறக்குமதியினை செய்திருக்கின்றார்கள். ஆகவே இதனால்
தற்பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்திலே நெல் வாங்குவதற்கு என்று சொல்லி யாரும் வரவில்லை. இதை கேலியாக சொல்லுகின்றார்கள். பீகோக் இருக்கா என்று தான் கேட்கின்றார்கள். ஆகவே எங்களுடைய அடிமட்டத்திலே இருக்கின்ற மக்கள் பீகாக் கண்டா என்னன்னு சொல்லி யோசிக்கிறார்கள். ஆகவே நெல் இருக்கா என்று கேட்பதை விட கோழித்தீன் இருக்கா என்று சொல்லி கேட்கின்ற நிலைமை மாறி இருக்கின்றது. காரணம் என்னென்றால் எங்களுடைய மாவட்டத்தில் உற்பத்தி செய்திருக்கின்ற நெல்லை சரியான முறையிலே சந்தைப்படுத்த முடியாமல் விவசாயிகளாகிய நாங்கள் திக்குமுக்காடுகின்றோம். காரணம், தற்போதைய ஆட்சியாளர்களும் கடந்த காலங்களிலே கடந்த ஆட்சியாளர்களை ஏதோ ஒரு வகையிலே திட்டி தீர்த்தாலும் அவர்கள் மீது பழி சுமத்தினாலும் அதே வேலையினை தற்போதைய ஆட்சியாளர்களும் செய்கின்றார்கள் என்பது உண்மையிலே மனவேதனையை ஏற்படுத்துகின்றது. ஆனால் எங்களுடைய நெல்லை எங்களுடைய மாவட்டத்திலே வந்து இடைத்தரகர்களினூடாக 5,800 ரூபாய் 6,000 ரூபாய்க்கு அந்த நெல்லினை கொள்வனவு செய்கின்றார்கள். ஏனென்று கேட்டால் அதனை கோழித்தீனுக்காக நாங்கள் கொள்வனவு செய்கின்றோம். ஆனால் இங்கே பார்த்தால் உற்பத்தி செலவிலே மாற்றம் இல்லை, உற்பத்தி செலவு அதிகமாக காணப்படுகின்றது. 2025ஆம் ஆண்டு 101 மில்லியன் US டாலருக்கு இந்த நாட்டிலே அரிசி இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. ஆகவே அந்த அளவிற்கு அந்நிய செலாவணி எங்களுடைய நாட்டிலே வீணடிக்கப்பட்டிருக்கின்றது. 2024ஆம் ஆண்டு 14.8 பில்லியன் US டாலருக்கு இறக்கிய அரிசியை தற்பொழுது இந்த ஆண்டு 101 மில்லியன் US டாலருக்கு இறக்கின்றது. ஆகவே இந்த நாட்டினுடைய அந்நிய செலாவணி எங்கே போயிருக்கின்றது என்று யோசிப்பார்கள். மாதாந்தம் 16,000 தனிநபர் வருமானம் பெறுகின்ற எங்களுடைய அஸ்வஸ்ம பயனாளிகள் கூட 21 கேள்விகளை கொண்ட வினா கொத்துவிலே 11 கேள்வியிலே அவர்கள் பாஸ் பண்ணி இருந்தால், சித்தி அடைந்திருந்தால் மாத்திரம் அவர்களை அஸ்வஸ்ம பயனாளியாக இந்த நாட்டிலே அரசாங்கத்தினுடைய சுற்றி நிறுவனத்துக்காக தெரிவு செய்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு அரை ஏக்கரோ சரி, 1/4 ஏக்கரோ சரி நிலம் இருக்கக்கூடாது. இருந்தால் அவர்கள் அந்த பயனாளிகள் பட்டியலில் இருந்து நீக்கப்படுவார்கள். ஆகவே அப்படிப்பட்ட அந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு 10,000, 12,000, 15,000, 17,000 என்றெல்லாம் குடும்பத்தின் வித்தியாசத்துக்கு ஏற்ப, குடும்பத்தின் அங்கத்தவரின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இந்த அரசாங்கம் அஸ்வஸ்ம கொடுப்பனை வழங்குகின்றது. ஆகவே ஏன் இந்த அரசினால் சரியான திட்டமிடலை திட்டமிட்டு எங்களுடைய நாட்டிலே உற்பத்தி செய்யப்படுகின்ற இந்த அரிசியினை 3 ஒரு வீதமாவது தாங்கள் கொடுக்கின்ற கொடுப்பனவில் 3 ஒரு வீதமாவது அரிசியினை அந்த ஏழைகளுடைய வாழ்வாதாரத்திற்காக, உணவுக்காக அஸ்வஸ்ம கொடுப்பனை வழங்குகின்றீர்கள்? ஏன் எங்களுடைய விவசாயிகளினுடைய இந்த நாட்டினுடைய உற்பத்தி பொருளை இங்கே ஒரு முடிவு பொருளாக மாற்றுவதற்கு இந்த அரசாங்கம் நினைக்கின்றதில்லை. ஆனால் கடந்த ஆட்சியாளர்களை போன்று தாங்களும் ஏதோ ஒரு வகையில் இந்த நாட்டிலே உற்பத்தி பொருட்களையோ சரி, இந்த நாட்டிலே வரிகளினூடாக சேகரிக்கின்ற பணங்களிலேயோ தாங்கள் வீணடிக்கின்றீர்களோ என்ற சந்தேகம் தற்போது எங்களுக்கும் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே தயவு செய்து எதிர்வருகின்ற 20ஆம் தேதி அன்று மட்டக்களப்பிற்கு வருகை தர இருக்கின்ற அதிமேதக ஜனாதிபதியிடம் நாங்கள் ஒரு விடயத்தினை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். மட்டக்களப்பு மாவட்டத்திலே சரி, இந்த இலங்கையிலே கடந்த ஆட்சியாளர்கள் தோற்கடிக்கப்பட்டதற்கு காரணம் விவசாயிகளுடைய விடயத்திலே அக்கறை செலுத்தாமல் விவசாயத்துறையிலே கை வைத்தமையினால் தான் கடந்த ஆட்சியாளர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். ஆகவே அதனை நாங்கள் விரும்பவில்லை. காரணம், நல்ல பல திட்டங்களை தாங்கள் செய்திருந்தாலும் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக சொல்லப்படுகின்ற விவசாயத்துறையில் பாரிய மாற்றம் ஏற்படவில்லை. ஆகவே தற்போதைய ஆட்சியாளர்கள் இந்த விவசாயிகளுடைய நலனிலே, அதாவது உற்பத்தி செலவினை கொஞ்சம் கருத்தில் கொள்ள வேண்டும். எரிபொருளை பார்த்தால் அண்மையிலே 100 ரூபாயினால் அதிகரித்திருக்கின்றது. வாகனங்களுடைய உதிரி பாகங்களை பாருங்கள், அதே போன்று உரத்தை பாருங்கள், அதே போன்று ஏனைய பல விடயங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது விதைநெல், சிறப்பான விதைநெல்லை கூட தெரிவு செய்ய வேண்டுமானால் 10,000, 12,000 ரூபாய் தேவைப்படுகின்றது ஒரு மூடை விதைநெல்லை கொள்வனுங்க. ஆனால் எங்களுடைய நெல்லை நாங்கள் 5,800, 6,000 ரூபாய்க்கு விற்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். எனவே இந்த நாடு எதிர்காலத்திலே சிறப்பான ஒரு தன்னிறைவான நாடாக அமைய வேண்டுமானால் அடிக்கடி ஜனாதிபதி சொல்வது போன்று ஊழலற்ற சிறப்பான ஒரு பலமான நாட்டினை கட்டியெழுப்ப வேண்டும் என்று தாங்கள் அடிக்கடி தங்களுடைய எண்ணக்கருவியிலே சொல்லப்படுகின்றது. ஆனால் சொல்லிலே இருக்கின்ற விடயத்தினை செயலிலே காட்ட வேண்டும் என்பதனை நாங்கள் மட்டக்களப்பு விவசாயிகள் சார்பாக தங்களிடம் கேட்டுக்கொள்வதோடு, எங்களால் இங்கு விடுக்கப்படுகின்ற இந்த கோரிக்கைக்கு தாங்கள் 20ஆம் தேதி மட்டக்களப்பு நோக்கி வருகை தர இருக்கின்றதாக நாங்கள் கேள்வியுற்றிருக்கின்றோம். எனவே அன்றைய தினம் எங்களுக்கு சரியான ஒரு முடிவினை தருவதற்கு தருவீர்கள் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆனால் இந்த மாவட்டத்திலே
தற்போது இருக்கின்ற ஒரு நிலை, விவசாயிகள் எந்த இடத்தில் தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய குரலூடாக சொல்வதற்கும் எல்லா இடத்திலும் விவசாயிகளோட உரிமைகள் மறுக்கப்படுகின்றது. எனவே தாங்கள் வருகின்ற அந்த நேரத்திலாவது விவசாயிகளையோ சரி அல்லது சிவில் சமூக செயற்பாட்டாளர்களையோ சரி அழைத்து தாங்கள் இந்த மாவட்டத்தினுடைய நிலவரங்களை கேட்டு இந்த மாவட்டத்துக்கான அடுத்த கட்ட அபிவிருத்தி பணிகளை செய்வதற்கு தாங்கள் உந்து சக்தியாக உங்களுடைய வருகை இருக்க வேண்டும் என்பதையும் இந்த வேளையிலே நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.